Hi friends, welcome to CyberTechTamil. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நாம ஒரு சூப்பரான விஷயம் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு சொன்னா நாம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெகுலரா வந்துட்டு நாங்க அப்லோட் பண்ணிருப்போம். அப்லோட் ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க போட்டோ வீடியோ தான் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து இப்போ ஆடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அதை எப்படி செய்யறோம்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுக்கு முதல்ல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்மள சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஒரு பாப்அப் பட்டன் இதுல ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெர்மிஷன்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க வந்து பெர்மிஷனை வந்து அலோவ் கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு இதே போலதான் உங்களுக்கு வந்து வரும். இதுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆடியோன்றதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிக் ஆடியோ, அதாவது வந்து உங்களோட மொபைல் போன்ல இருக்கிற எல்லா ஆடியோவும் வந்துட்டு அது உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆடியோவோ இல்லாட்டி வாய்ஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணணும்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கரெக்டா எந்த ஃபோல்டர்ல இருந்து இருக்கோ அந்த இதுல வந்து நீங்க கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது ஆப்ஷனையும் வந்து நான் கொடுத்துக்கொள்றேன். நீங்க உங்களுக்கு தேவையான சாங்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு இப்படித்தான் வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க ஸ்டேட்டஸ் வர்றதுக்கான சாங்ஸை வந்து கரெக்டா வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் வந்து க்ராப் பண்ணி எடுத்துக்கொள்றேன். க்ராப் பண்ணி முடிய கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டன் அண்ட் கொடுத்துருக்கு. நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது போல வந்துடும். இதுல வந்து நாங்க கொஞ்சம் வந்துட்டு எடிட் பண்ண வேண்டி இருக்கு. நீங்க வந்து தொடர்ந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வந்து பக்கத்துல இருக்கிற அந்த இமேஜ் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓபன் ஆகும். நீங்க வந்து இதுல இந்த சாங்குக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஒரு போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நீங்க உங்களுக்கான இமேஜை வந்து நீங்க செலக்ட் பண்ண பிறகு இப்படி வந்துட்டு இருக்கும். அந்த சாங்ஸோட தம்ப்நெயில் வந்துட்டு உங்களுக்கு அதுல கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து மேல இருக்கிற க்ளோஸ் பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த போட்டோ வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். நீங்க வந்து கீழே இருக்க டெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த போட்டோ, அதாவது வந்து உங்க ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு நீங்க ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கொள்ள முடியும். நான் வந்துட்டு லவ் ஸ்டேட்டஸ் சொல்லி டைப் பண்ணிக்கொள்றேன். அதுக்கப்புறமா நீங்க கீழே இருக்கிற கலர் பாரை கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த டெக்ஸ்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டிஎன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோண்டோட ஸ்டைலை வந்து நீங்க மாத்திக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நீங்க அந்த டெக்ஸ்டோட ஸ்டைலையும் வந்து மாத்திக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நீங்க ஃபோண்டோட அலைன்மெண்ட் செட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க வந்து ஃபோண்டோட சைஸை கூட நீங்க மாத்திக்கொள்ளலாம். இந்த இது வந்து கிளிக் பண்ணி நீங்க ஓகே கொடுத்தோன்னு வந்து இப்படி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க ஸ்க்ரோல் பண்ணி ஜூம் பண்ணலாம், இல்ல ஜூம் அவுட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும், இல்லைன்னு சொன்னா இதுக்கு மேலேயே ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிக்கொள்றேன். ஸ்டிக்கர் ஆட் பண்ணிட்டு நான் அதை வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கொள்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து எல்லா எடிட்டிங்குமே செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டேட்டஸை எப்படி சேவ் பண்றோம்னு சொன்னா மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டைமுக்கு பக்கத்துல டவுன்லோட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படியே சேவ் ஆக வழிகிட்டுரும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்க கலரில வந்துட்டு இது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தி கமெண்ட்ஸை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.